சர்க்குரு அஞ்சனார் தேவிபால் அனுமந்தனே அருள்புரி செண்பகா வள்ளியம்மா சிறையறுத்த வால்மயில் சிறுமிகினி அருள்புரி அம்பிகையே பாடகனாச் இந்த பாடகி
வந்தார். வருகிறார். அப்படி சங்கரிகள் 8 பேரையும் பறக்கும் படகில் அமர்த்தி கொண்டு சந்தனமான் ஜோலைக்கு வந்து முனிவரிடத்தில் ஒப்படைக்க சந்தன மகாமுனிவர் என் தாயான பாடகனாச்சி அம்மா மாரியம்மா முத்துமாரி காந்தாரி கனகதுர்க்கை காளியர்கள் 8 பேரையும் சீரோடும் சிறப்போடும் செல்வமாக வளர்த்து வருகிறார். ஊட்டி வளர்த்து வருகிறார். உடம்பெல்லாம் நெய்யுருக தேத்தி வளர்த்து வருகிறார். திரேகமெல்லாம் நெய்யுருக நாளு ஒரு மேனியும் பொழுது ஒரு வண்ணமுமாக அவர் தாளாட்டி ஓராட்டி சிறப்பாகவே வளர்த்து வருகிறார். அப்படி வளர்த்து வரும் வேளையில் சங்கரிகள் 8 பேருக்கும் சந்தன மகாமுனிவர் எப்படி வளர்த்து வருகிறார் தெரியுமா? தரையதில விட்டோமானால் தரையதில விட்டோமானால் அவ கண்டை கால் நோகும் என்று பூமியில விட்டோமானால் அவள் பொற்பாதம் நோகும் என்று அவர் சிறப்பாக வளர்த்து வரும் நாளை சங்கரிகள் 8 பேர் அங்க ஒன்று நல்ல வயதுமா அவர் ஊந்து விளை ஆடுவார். 2 நல்ல வயதனில் அவர் இருந்து விளை ஆடுவார். எம்மா 3 நல்ல வயதனில் அங்க முடியிறக்கி காது அவ முத்தாளே கம்மலிட்டார். அங்க காது குத்தி கடுக்கமின் கைக்கு தங்க காப்பு நாலு நல்ல வயதுமா வயதாச்சு நடந்து விளை ஆடிவாரா விளை ஆடிவா அவ 5 நல்ல வயதனில் அறிவுகளை படிப்பார். அந்த சந்தனமான் ஜோலையில காளியர்கள் 8 பேர் அவ 6 நல்ல வயதனில் ஆயங்களை படிப்பார். 7 நல்ல வயதனில் அம்மா என் சுவடி படிப்பார். அவ 8 நல்ல வயதனில் 8 பாடமது எழுதுவார். அவ 9 வயதனில் ஓலை சுவடியதும் படிப்பார். 10 12 வயதுக்குள்ள 12 வயதுக்குள்ள அம்மா கன்னி பெண்ணாயிருப்பாளா? சந்தனமான் ஜோலையில் சங்கரிகள் 8 பேரையும் சந்தன மகாமுனிவரானவர் தரையிலே விட்டால் கண்டைக்கால் நோகும் என்று பூமியில் விட்டால் பொற்பாதம் நோகும் என்று தேவர் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட இந்த அழகான நடுவக்குறிச்சிமா நன்னகரில் சக்தி கொண்டு கொழுவிருந்து வரக்கூடிய
திருமால் ராஜ தொண்டைமான் வம்சாவளியினருக்கு பாத்தியப்பட்ட ஸ்ரீ பாடகநாச்சியம்மன் திருவாலயம் இந்த திருவாலயம். ஸ்ரீ பாடகநாச்சியம்மன் மற்றும் அம்மாளுக்கு காவலாக காவல்கார கருப்பசுவாமி சக்தி கொண்டு கொலுவிருந்து வருகிறார்கள். அப்படி 18 பட்டி தேவர் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட இந்த நடுவக்குறிச்சி அருகில் உள்ள திருமால் ராஜ தொண்டைமான் வம்சாவளியினருக்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ பாடகநாச்சியம்மன் மற்றும் ஸ்ரீ கருப்பசாமி ஆலயத்தில் கோவில் கொடை விழா சீரும் சிறப்பாகவே நடந்து வருகிறது. இரண்டாவது நாளாக ஆனி மாதம் கடைசி செவ்வாயை முன்னிட்டு கடைசி செவ்வாய் மற்றும் ஆடி மாதம் மாசப்பிறப்பை முன்னிட்டு மாதாந்திரம் இன்னைக்கு ஆடி 1 இன்னைக்கு ஆடி 1ஆம் தேதி இரண்டு நாளும் அம்பிகை பாடகநாச்சியம்மன் கருப்பசுவாமி திருவாலயத்தில் கோவில் கொடை விழா சீராகவும் சிறப்பாகவுமே நடந்து வருகிறது. காளியர்கள் 8 பேரும் ஒன்று கூடி சந்தனமாஞ்சோலையில் ஆண்டவனுக்காக அக்கினி யாகத்தை வளர்த்து வருகிறார்கள். அக்கினி யாகத்தை வளர்த்து வந்தோமானால் ஆண்டவன் கண்டிப்பாக வருவார் அல்லவா? அதனால் ஆழ குழிய வெட்டி அரையளவு மணல் குமித்து அரையளவு மணலதிலே ஆலங்குச்சி, அரசங்குச்சி, புளியங்குச்சி, புங்கங்குச்சி, புரசங்குச்சி, வேப்பங்குச்சி, வன்னிக்குச்சி 21 குச்சிகளை அம்மா இணையினமாக எடுத்து போட்டு சேகரித்து நான்கு எண்ணெய், ஓங்கி எண்ணெய், நல்ல எண்ணெய் எல்லாம் விட்டு குடங்குடமா நெய்ய கொட்டி அக்கினி யாகத்தை வளர்த்து வருகிறார்கள். அப்படி வளர்த்து வரும் யாகமானது எங்க போய் நிக்கி? கைலாசம்
முழங்கி நிற்கு. அப்ப பார்த்தார் ஆண்டவனாகிய சிவபெருமான் ஆதி சக்தியினிடத்தில் ஓடி வந்து 8 பேர் வளர்க்கும் யாகம் அது ஆண்டவனுக்கு பொறுக்கவில்லை. ஏன்னா அக்கினி யாகம்னா பகவானுக்கு பொறுக்காதல்லவா. கைலாசம் எடுத்து யாகம் கைலாசத்துல போய் பகவான் முகத்துல போய் விழுது. ஆமா, விழுந்த உடனே பாருங்க அக்கினி யாகம் ஆகுது, அவருக்கு தாங்க முடியல. பகவானுக்கு கைலாசத்துல இருக்க முடியல. எல்லாருக்கும் உட்கார முடியல. அதனால் ஆண்டவனாகிய சிவபெருமாள் ஆதி சக்தியின் இடத்தில் வந்து ஏடி அம்மா பார்வதி, ஏடி அம்மா பார்வதி, என் வார்த்தை கேளடி, உனது தங்கை 8 பேரும் சந்தன மாஞ்சோலையில யாகமத வளர்க்கால் அந்த நல்ல யாகத்தால் இருப்பேனோ இழப்பேனோ சங்கடம் அதோனுதடி, சாவு வேணும் பிழைப்பேனோ சங்கடமா இருக்குதம்மா. ஆண்டவனும் சொன்ன போது ஆண்டவனும் அங்கே ஆதிசக்தி ஏது சொல். ஆதிசக்தி பார்வதி ஆண்டவனை பகவான் அஞ்ச வேண்டாம் அலைய வேண்டாம், இப்பொழுதே போயிடுவேன் யாகமத அணைத்திடுவேன். ஆதிசக்தி சொன்ன போது ஆதிசக்தி அங்கே ஆண்டவனும் ஏது சொல். என்று கோமதியான பார்வதா தேவி சொன்னபோது பார்த்தார் பகவான். அம்மா பார்வதி, நீ என் பேச்ச கேட்கல. நான் அன்னைக்கே நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் பிள்ளை வரம் கொடுக்க வேண்டாம் என்று நீ என் பேச்ச கேட்டியா? கேட்கல. இப்ப 8 பேரு என்னையவே எரிப்பதற்காக அக்கினி யாகத்தை வளர்த்து வருகிறார்கள். இப்ப நீ போய் அக்கினி யாகத்தை அணைக்க போனேன்னு வையி, அவ உன்னையும் மதிக்க மாட்டா, என்னையும் மதிக்க மாட்டா. அன்று ஒரு காலத்தில் தர்க்கராஜனுக்கும் தார்காவல்லிக்கும் நீ போய் மகளாக பிறக்க வேண்டாம் என்றேன். என் பேச்ச கேட்டியா? நீ போய் பெண்ணாக பிறந்த. உன்னை மாலையிட்டு மனம் முடித்து நான் கைலேங்கிரிக்கு அழைத்து வந்தேன். தர்க்கராஜன் என்ன செய்தார்? உன்னை மனம் முடித்தேன் என்பதற்காக, என்னை எரிப்பதற்காக அக்கினி யாகத்தை வளர்த்து வந்தார். நீ போய் அக்கினி யாகத்தை அணைக்க போறேன் என்று போனாய். யாகத்தை அணைத்தியா? இல்ல. அவமானப்பட்டு திரும்பி வந்த. அதே போன்று உன் தங்கைமாரிடத்தில் நீ போய் அக்கினி யாகத்தை அணைக்கும்படி சொன்னேயானால் அவ 8 பேரும் உன்னையும் மதிக்க மாட்டா, என்னையும் மதிக்க மாட்டா. அம்மா, உன் பேச்ச கேட்க மாட்டா, என் பேச்சையும் கேட்க மாட்டா. அதனால் நீ போக வேண்டாம் பார்வதி என்று ஆண்டவனாகிய சிவபெருமாள் சொன்ன போது, ஆண்டவா பரம்பொருளே, என்ன ஆனாலும் சரி அக்கினி யாகத்தை அணைக்காமல் இந்த கைலேங்கிரிக்கு இந்த பார்வதி திரும்பி வரமாட்டாள் என்று ஆதி சக்தியான பார்வதா தேவி சொல்லிவிட்டு சந்தனமாஞ்சோலைக்கு சக்தி உமா பார்வதா தேவி எப்படி வருகிறாள் தெரியுமா? ஆதிசக்தி பார்வதியால், ஆதிசக்தி பார்வதியால் அவ சந்தனமாஞ்சோலை
அக்கினிய அணைத்திடுங்க. ஒரு பெண்ணுக்கு மனம் இறங்கி நீங்கள் தாலி பிச்சை முந்தி பிச்சை போட வேண்டும். நீங்கள் அக்கினி யாகத்தை இப்போது அணைக்காவிட்டால் ஆண்டவனும் அங்கம் ஆண்டிடுவார். என்ன பார்வதி, நீ வந்தைய உன்னை யாருங்க வர சொன்னா? உன்னை யாருங்க வர சொன்னான்னு நாங்க அட்டாரம் நினைச்சு நாங்க வந்து யாகத்தை வளர்க்கோம். நாங்க அட்டாரம் நினைச்சு யாகத்தை வளர்க்கோம். அந்த மனுஷனை வர சொல்லுவியா? நீ வந்து நின்னுக்கிட்டு தாலி பிச்சையை போடு, மடி பிச்சையை போடுங்க. நீங்கள் வளர்க்கக்கூடிய யாகமானது கைலாசத்தில் இருக்கும் பகவானுக்கு பொறுக்க முடியல. அப்படி இருக்கும் போது அவர் இங்க வந்தாரானால் எப்படிமா அந்த வேள்வியை தாங்குவார்? நாங்க அவரை நினைச்சுதான் நாங்களே யாகத்தை வளர்க்கோம். நீ வந்து நீ அவருக்கு போய் நீ வந்து நின்னுக்கிட்டு ஏ அக்கா பார்வதி, என்ன ஆண்டவனின் துயரத்தை மட்டும் நீ என்னன்னு பாக்கிய? எங்களுடைய வேதனை என்னன்னு நீ பாத்தியா? தெரியுமா? தெரியுமா? எங்கள் தாய் தகப்பன் யாரு என்று தெரிய வேண்டும் தானே நாங்கள் யாகத்தை வளர்த்து வருகிறோம். தாய் தகப்பன் யாரு என்று தெரியாத வரைக்கும் அக்கினி யாகத்தை ஒருபோதும் அணைக்க மாட்டோம். ஏ அக்கா பார்வதி, அப்படி அக்கினி யாகத்தை அணைக்க வேண்டும் என்றால் நீயே அக்கினி குழியில் இறங்கி அணைத்து விடு என்று 8 பேரும் ஒன்று கூடி சொன்னார். பாருங்க, பார்த்தால் பார்வதி நம்ம தங்கைமார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டுக்கா. ஆண்டவன் நம்ம வரும்போது எவ்வளவோ சொன்னாரு, நீ போகாத பார்வதி, உன் தங்கைமார் உன் பேச்ச கேட்க மாட்டா என்றார். நாம் அதையும் மீறி அக்கினி யாகத்தை அணைத்து விட்டுதான் நான் கைலங்கிரிக்கு வருவேன் என்று சொல்லிவிட்டு வந்தோம். அக்கினி யாகத்தை அணைக்காமல் போனால் ஆண்டவன் நம்மை மதிக்க மாட்டார், கைலாசத்துல நம்மளை ஏத்துக்கிட மாட்டாரு. அதனால் அக்கினி யாகத்தை நாமே இறங்கி அணைக்க வேண்டும் என்று ஆதிசக்தியான பார்வதா தேவி அக்கினி யாகத்தை எப்படி அணைக்கிறாள் தெரியுமா? வெப்பலையும் கப்பரையும் வேப்பலையும் கப்பரையும் பகவானை மனதில் எண்ணி அதான் 4 தரம் சுத்தி வந்து நாதன் பகவானை மனதில் எண்ணி 5 தரம் சுத்தி வந்து ஆண்டவன் பகவானை மனதில் எண்ணி அவ குலவையதோ போட்டுக்கொண்டு அக்கினி குளியதில இறங்குவாரா. அவ குளியதில இறங்கும் போது பார்த்தாரே தங்கை மாறும் ஆதி சக்தியான பார்வதா தேவி. தங்கைமார் 8 பேரும் நீயே அக்கினி குழியில் இறங்கி யாகத்தை அணைக்க வேண்டும் என்று சொன்ன உடனே சொல்லுக்கு நம்ம அக்கா கட்டுப்பட்டு இறங்கிட்டாள. நம்ம அக்கா போன இடத்துல நம்ம 8 பேருக்கு கொடுப்பா. ஆதி சக்தியான பார்வதா தேவி அக்கினி குழியில் இறங்கி விட்டாள். இனி பகவான் இங்கு வந்தாரானால் நமக்கு வரம் கொடுக்க மாட்டார், சாபத்தை தானே கொடுப்பார். அதனால் நம்ம அக்கா பார்வதியோடு சேர்ந்து நாம் 7 பேரும் அக்கினி குழியில் இறங்க வேண்டும் என்று அக்கினியில் நாமளும் எரிந்து சாம்பலா இருந்தோமானால் பகவான் கண்டிப்பாக பார்வதிக்கு உயிர் கொடுக்க வருவார். அப்போது நமக்கு வேண்டும் வரத்தை ஆண்டவனிடத்தில் கேட்கலாம் என்று அவ 8 பேரும் ஒன்று கூடி அவ ஆதி சக்திக்கு பின்னால பின்னால அவ அடுக்கடுக்கா இறங்குவாளா.
ஒருத்தராக இறங்குவாளா பார்வதா தேவி அக்கினி யாகத்தை அணைக்க போகிறேன் என்று போனாள். இப்ப அக்கினி யாகமும் அணைந்து விட்டது, வேள்வியும் குறைந்து விட்டது. ஆனால் அக்கினி யாகத்தை அணைக்க போன பார்வதியை ஏன் இன்னும் காங்கவில்லை என்று ஆண்டவனாகிய சிவபெருமாள் ஞானத்தால் அறிந்து பார்த்தார். ஆதி சக்தியான பார்வதா தேவி தன் உயிரை காப்பாற்ற அவளுடைய உயிரை கொடுத்தாள் அல்லவா? அதனால் நாம் இப்போதே சென்று ஆதி சக்தியான பார்வதா தேவிக்கு உயிர் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவனாகிய சிவபெருமாள் அங்கே ஆண்ட வந்தான். சிவபெருமாள் அங்க சந்தனமான் சோலைக்குத்தான் அங்க சங்கரரும் ஓடி வந்து அங்க காளியர்கள் 8 பேருக்கும் அவர் தீர்த்தம் கொண்டு தெளிப்பாரா தெளிப்பாரா அவர் திருப்பிரம்பால் தட்டுவாரா அவர் திருப்பிரம்பால் தட்டும் போது அந்த தேவியர்கள் 8 பேரும் தூங்கி அம்மா எழுந்ததை போல் அம்மா எழுந்ததை போல் அவ சுந்தரமா எழுந்தரித்தார். எழுந்ததொரு வேளையில அங்க காளியர்கள் 8 பேரும் அவ ஆடி வாரா பாடி வாரா எம்மா ஆதாளி போட்டு வாரா அவ வீரப்பல்லா விரிசடையா விரிசடையா உனக்கு வெற்றி கொண்ட திருமுகம்மா எம்மா கோரவாயா கோரப்பல்லா தாயான பாடகனாச்சி உனக்கு கோரமூக தண்டங்களா அப்பு நல்ல சடையழகி பாடகனாச்சி அவ ஆங்கார சொருபக்காரி சங்கரிகள் 8 பேருக்கும் சங்கரன் பகவானானவர் தீர்த்தம் கொண்டு தெளித்து திருபிரம்பால் தட்டினார். அப்படி தீர்த்தம் கொண்டு தெளித்து திருபிரம்பால் தட்டும் போது காளியர்கள் 8 பேரும் தூங்கி எழுந்ததை போல் சுந்தரமா அம்மா எழுந்தரித்தார். 8 பேரும் ஒருத்தருக்கு பின்னால ஒருத்தர் அக்னி குழியில இறங்கினால எந்திக்கும் போது ஒருத்தருக்கு பின்னால ஒருத்தரா அம்மா எந்திரிச்சு வாரா. ஆதி சக்திக்கு பின்னால தாயான பாடகனாச்சி அம்மா எழுந்தரிச்சு வந்தா. அவளுக்கு பின்னால் மாரியம்மா, மாரியம்மாளுக்கு பின்னால் முப்படாதி அம்மா, காந்தாரி, கனகதுர்க்கை, சந்தனமாரி, வடக்குத்தி அம்மா. அப்படி காளியர்கள் 8 பேரும் தூங்கி எழுந்ததை போல் சுந்தரமா எழுந்தரித்து வந்தார்கள். ஆங்காரம் ஓங்கத்துல வந்து உனக்கு செய்யக்கூடிய கடமை பூரா கட் பண்ணிடுவேன்.
அதாவது மாரியம்மா இல்ல அப்படின்னா மாரியம்மா இல்லன்னா நம்ம இல்ல கிடையாது அம்மா இல்ல அதனால மாரியம்மாள வச்சுதான் நம்ம கஞ்சி குடிக்கணும். எந்த மாரியம்மா? இருக்கங்குடி மாரியம்மா. அந்த அம்மா அதனால் தேவியர்கள் 8 பேரும் எழுந்தரித்து வந்த வேளையில் அக்கினி குளியதில் ஆடுதா பாடுதா ஆதாளி அம்மா போடுதா. அப்ப ஆண்டவனாகிய சிவபெருமான் ஆதி சக்தியை அழைத்தார். அம்மா பார்வதி, என் உயிரை காப்பாற்றுவதற்காக உன்னுடைய உயிரை கொடுத்தாய் பாரு. அக்கினி குளியில் இருந்து நீ 8 பேரோடு சேர்ந்து 9வது பேரான எழுந்து வந்ததுனால இன்று முதல் நீ நவக்கிரக நாயகி என்று பெயர் பெறுவாய் அம்மா. அதனால் நவக்கிரக நாயகி யாரு? ஆதி சக்தியான பார்வதா தேவி. அவ 8 பேரோடு சேர்ந்து 9வது பேரா அக்கினி குளியில் இறங்கி எழுந்தரிச்சு வந்தா பாருங்க. அதனால் ஆண்டவனாகிய சிவபெருமான் ஆதி சக்தியான பார்வதா தேவிக்கு நவக்கிரக நாயகி என்று பெயர் கொடுத்தார். அப்படியா? அப்படி ஆதி சக்திக்கு பெயர் நாமம் கொடுத்த போது மத்த 8 பேரும் சும்மாவா இருப்பா? பேருக்கும் எப்படி பேர் கொடுத்தார் தெரியுமா? ஏடியம்மா காளியரே ஏடியம்மா காளியரே நீ மாறி மாறி பிறந்ததால மாரியம்மா உந்தன் பேரு நீலி நீலி என்றொருத்தி நீலி ஈஸ்வரியாள் என்றொருத்தி காளி காளி என்றொருத்தி காளி ஈஸ்வரியாள் என்றொருத்தி நீ அக்கினியில் பாய்ந்ததால அக்கினி மாறி உந்தன் பேரு நீ கரை குறுகி பிறந்ததால எம்மா பிறந்ததால் கருமாறி உந்தன் பேரு எம்மா கருமாறி உந்தன் பேரு ஐயா முக்குளத்து வீரசிங்கம் முத்து ராமலிங்க தங்கம் முக்குளத்து வீரசிங்கம் முத்து ராமலிங்க தங்கம் மக்களையே தவிக்க விட்டு மரணமான செய்தி கேட்டு மக்களையே தவிக்க விட்டு மரணமான செய்தி கேட்டு மனம் கலங்கிடலாமோ தேவர் மலர்ந்த முகத்தை மனம் கலங்கிடலாமோ தேவர் மலர்ந்த முகத்தை காணோ அவர் நெஞ்சுறுதி கொண்டவரான நெஞ்சுறுதி கொண்டவரான அஞ்சாத வீரசிங்கம் 56 வயதுக்குள்ளே அவனி வாழ்வை மறந்தார் தேவர் அமரராக அவனி வாழ்வை மறந்தார் தேவர் அமரராக ஐயா மாவீரர் மதுரையில மகாலட்சுமி மாவீரர் மதுரையில மகாலட்சுமி தீவிரமாய் பாட்டாளிக்கு சேவையர் தியாக தீபமானார் தேவர் செத்தும் தெய்வம் தியாக தீபமானார் தேவர் செத்தும் தெய்வமானார்
மெலிந்து விட்டார் உடல்நிலை மிகவும் கெட்டு உள்ளத்திலே கவலைப்பட்டு உருவம் குறைந்து இருக்க அதை உணர்ந்த மக்களும் துடிக்க அவர் உருவம் குறைந்து இருக்க அதை உணர்ந்த மக்களும் தெளிவு பெற்றுமே நடந்தார் மதுரை திருநகரிலே அவர் தெளிவு பெற்றுமே நடந்தார் ஐயா திருநகர் பங்களாவில் தேவர் மகன் திருநகர் பங்களாவில் தேவர் மகன் மறுபடியும் குணம் இல்லாமல் மங்கியதோர் மக்கள் மனசு கலங்க இந்த மால் முருகனை மக்கள் மனசு கலங்க மால் முருகனை ஐயா இவ்வாறு இருக்கையிலே 29ஆம் இவ்வாறு இருக்கையிலே 29ஆம் செவ்வாய்க்கிழமை என்று சேவல் கூவும் 5 மணிக்கு தேவர் உயிர் ஒடுங்க நம்ம தேசமெல்லாம் நடுங்க தேவர் உயிர் ஒடுங்க நம்ம தேசமெல்லாம் நடுங்க ஐயா அக்டோபர் மாதத்திலே 63ஆம் வருஷத்தில் அக்டோபர் மாதத்திலே 63ஆம் வருஷத்தில இறந்திட்ட செய்தி கேட்டு இந்தியாவில் உள்ள மக்கள் இதயம் கலங்களாச்சு நாடு இருளடைந்துமே நம்ம இதயம் கலங்களாச்சு இருளடைந்துமே ஐயா தன்னலம் இல்லாதவர் சசிவர்ண தேவரும் தன்னலமும் இல்லாதவர் சசிவர்ண தேவர் மகன் சின்ன கருப்பையா தேவர் சீனிச்சாமி இந்த சிந்தை நொந்து வாட மக்கள் திரண்டு வந்து கூட அவர் சிந்தை நொந்து வாட மக்கள் திரண்டு வந்து கூட ஐயா தென்னகத்து அறிஞர் அண்ணா திரைநடிகர் எம்ஜிஆர் தென்னகத்து அறிஞர் அண்ணா திரைநடிகர் எம்ஜிஆர் கண்ணகி கட்சி கொடி காரைக்குடி கணேசனோ கண்ணீரை தான் வடிக்க சர்வ கட்சி கொடியும் இறக்க அவர் கண்ணீரை தான் வடிக்க தோட்டம் ஒன்றும் என்ன லிங்கம் தான் வேணும் 103 லிங்கம் என்ன லிங்கம் ஆதிலிங்கம் ஜோதிலிங்கம் அரணாருடைய ஆத்மலிங்கம் லிங்கம் ஆமா பா ஆ? வேற சொக்கலிங்கம் பாலா போற பாடாலிங்கம் சொக்கலிங்கம் பாடாலிங்கம் மகாலிங்கம் ஆமா இப்படி 103 லிங்கத்தையும் நூதனமாக நீங்கள் எங்களுக்கு தர வேண்டும் ஆண்டவா பகவானே 103 லிங்கத்திற்கும் பூவெடுத்து பூஜை செய்ய பூங்காவன தோட்டம் ஒன்றும் குளித்து நீராட தெப்பக்குளம் ஒன்று வேண்டும் தொப்பக்குளம் ஒன்று வேணும் ஆமா
ஆமா குளிச்சிட்டு பூஜை பண்ணணும்ல. அப்புறம் கோயிலுக்கு போகும்போது குளிக்காமல போக முடியும்? குளிக்காம போனோம்னா அது குளிக்கலையே. நம்ம பூசாரி குளிக்கலையே. சும்மா குளிக்காம தான் பட்டு அடிச்சிருக்காரோ? நேத்து தான் குளிக்கல பூசாரி. இன்னைக்கு குளிச்சிருக்காரு. பரவாயில்ல, உண்மையை ஒத்துக்கிட்டாரு. ஆமா வாட வாடடி வேறக்கு இல்லையே. சரிதானே? அதனால் ஆண்டவா பகவானே, நாங்கள் கேட்ட வரத்தை நீங்கள் எங்களுக்கு தர வேண்டும். இல்லை என்றால் இந்த இடத்தை விட்டு நாங்கள் போக மாட்டோம் என்று சங்கரிகள் 8 பேரும் ஒன்று கூடி கேட்டபோது பார்த்தார் ஆண்டவனாகிய சிவபெருமான். அம்மா காளியர்களே, நீங்கள் கேட்டதும் கேட்டீங்க. அதிகபட்சமான வரத்தை நீங்கள் கேட்டதுனால நீங்க கேட்ட வரத்தை அப்படியே உங்களுக்கு தருகிறேன். ஆனால் ஆயுட்காலம் உங்களுக்கு குறைவு. எப்படி எப்படி பகவானே? வர வேணுமா வேண்டாமா? வர வேணுமா வேண்டாமா? ஆண்டவா பகவானே, 103 லிங்கத்தை நீங்கள் எங்களுக்கு தந்தால் போதும். ஆயுட்காலம் குறைப்புனா அப்படி எத்தனை வருட காலம் நீங்க எங்களுக்கு தருவீங்க? 50 தலைமுறைக்கு வந்து உனக்கு அழியாத வரத்தை தரேன். இல்ல அம்மா காளியர்களே, 103 லிங்கத்திற்கும் பூவெடுத்து பூஜை செய்ய பூங்காவன தோட்டம், தெப்பக்குளம், லிங்கம் எல்லாம் உங்களுக்கு நான் தருகிறேன். ஆனால் 50 வருட காலம் நீங்கள் சீரும் சிறப்புமாக பூஜை செய்து வருவீர்கள். 51வது வருட காலம் பிறந்த உடனே உங்களுக்கு ஆணவம் அதம்பாவும் கூடி போகும். அந்த ஆணவத்தால் நீங்கள் அழிந்து போவீர்கள். பகவானே பகவானே, என்ன சாதாரண மானிட செம்மங்களுக்கு 100 வயசு 110 வயசு 120 வயசு வரைக்கும் உட்கார்ந்துருக்கானே, அவனுக்கு மட்டும் அந்த 100 ஆண்டு காலம் வாழ்வை கொடுத்துட்டு எங்களுக்கு மட்டும் நாங்க தெய்வப்பா பிறந்தவங்களுக்கு அப்போ யாரா இருந்தாலும் அகம் வந்துடுன்னு வச்சுவா. ஆமா அழிஞ்சு போவான். உண்மைதானே? நிறைய பேர் அழிஞ்சிட்டான். ஆமா அதனால எனக்கு 50 வருஷம். 50 வருஷம். சரி. அதனால் அம்மா காளியர்களே, நீங்கள் கேட்டதும் கேட்டீங்க. ஆசையிலே அதிகமான வரத்தை நீங்கள் கேட்டதுனால உங்களுக்கு 50 வருட காலம் தான் வாழ்வு காலம். 51வது வருடத்தில் நீங்கள் ஆணவத்தால் அழிந்து போவீர்கள். அம்மா இந்த வரத்தை நீங்கள் வேணும்னா வாங்கிக்கோங்க, இல்லனா நீங்க போய்கிட்டே இருங்க. ஆண்டவா பகவானே, வரம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா வாழ்ந்தாலும் 4 நாள் வாழ்ந்தா போதும். 4 நிமிஷம் வாழ்ந்தாலே போதும். 4 மணி நேரம் எப்படி வாழ முடியும்? அவனுக்கு என்ன? நல்லா வாழ்ந்தாலும் 4 நாள் வாழ்ந்தா போதும். அவனுக்கு என்ன? என்ன? அவன் நல்ல பையன், அருமையான பையன் தான். நன்னாவே வேலையெல்லாம் செய்வான். அதனால் இருக்கும் வரைக்கு அடுத்து நீங்கள் கேட்டதுனால ஆயுட்காலம் உங்களுக்கு குறைவுதான். ஆண்டவா பரம்பொருளே, நல்லா வாழ்ந்தாலும் 4 நாள் வாழ்ந்தா போதும். அதனால் 50 வருட காலம் நாங்கள் நல்லபடியா தானே வாழுவோம். எங்களுக்கு இந்த வரத்தையே நீங்கள் தந்தால் போதும் ஆண்டவா என்று காளியர்கள் 8 பேரும் ஒன்று கூடி ஆண்டவனிடத்தில் கேட்ட வரத்தை எல்லாம் வாங்கி கொண்டு 103 லிங்கத்தை வைத்து பூஜை செய்ய வேண்டும் பாருங்க. அதனால் நாங்கள் 8 பேரும் பெண்ணாக இருப்பதனால் ஆண்கள் யாரும் வராத இடத்தில், ஆண்வாடை அடிக்காத இடத்தில் நாங்கள் கோட்டை போட்டு அரசாள வேண்டும். ஆமா, அப்படி ஆண்கள் யாரும் வராத இடம், ஆண்வாடையே அடிக்காத இடம் எந்த இடம்? அதுதான் திரிபுர காண்டவா என்று அழைக்கக்கூடிய முப்புரத்து கோட்டை. உக்கிரவங்கோட்டை இல்ல, முப்புரங்கோட்டை. எங்க இருக்கு? உக்கிரங்கோட்டை வந்து நம்ம அழியாண்டிபுரத்துக்கு மேல் பக்கம் இருக்கு. அது உக்கிரவங்கோட்டை. நான் கேட்கிறது முப்புரங்கோட்டை. முப்புரங்கோட்டை கைலாசத்தில் இருக்கின்றது. அப்படி ஆண்கள் வராத இடம், ஆண்பாடையை அடிக்காத இடத்தில் நாங்கள் 8 பேரும் கோட்டை போட்டு அரசாள வேண்டும் ஆண்டவா. அந்த வரத்தை நீங்கள் எங்களுக்கு தர வேண்டும் என்று கேட்க ஆண்டவனாகிய சிவபெருமான் அப்படியே ஆகட்டும் என்று காளியர்கள் 8 பேரும் கேட்ட வரத்தை கொடுத்தார். அம்மா காளியர்களே, இந்த வரத்தை வைத்து 50 வருட காலம் சீரும் சிறப்புமாக வாழ்ந்து வருவீர்கள். 51வது வருடத்தில் ஆணவம் அதம்பாதம் கூடி அந்த ஆணவத்தால் நீங்கள் அழிந்து போவீர்கள் என்று ஆண்டவன் வரத்தை கொடுத்து சாபத்தை கொடுத்தார். அப்படி ஆண்டவனிடத்தில் காளியர்
காளியர்கள் 8 பேரும் ஒன்று கூடி 103 லிங்கத்தை வாங்கி கொண்டு கோட்டை போட்டு அரசாள வேண்டும் என்று தானே வரம் கேட்டார். அதனால் நாம் திரிபுர காண்டவா என்று அழைக்கக்கூடிய அந்த முப்புறத்து கோட்டைக்கு வந்து கோட்டை போட்டு அரசாள வேண்டும் என்று காளியர்கள் 8 பேரும் ஒன்று கூடி எப்படி கோட்டை போடுகிறாள் தெரியுமா? எப்படி போடுகிறாள்? மண்ணால கோட்டை போட்டாள், மண்ணால கோட்டை போட்டாள், மழை பெய்ந்தால் கரையும் என்று வெங்கலத்தால் கோட்டை போட்டாள், வேங்களுக்கு ஆகாதென்று ஈயத்தால கோட்டை போட்டாள், இலகி வீடும் என்று சொல்லி வெங்கலத்தால் கோட்டை போட்டாள், அது வேனலுக்கு ஆகாதென்று நம்ம தங்கத்தால கோட்டை போட்டால் தணலுக்கு ஆகாதென்று அவ காஞ்சிபுரம் செங்கல் வாங்கி அம்மா செங்கல் வாங்கி கட்டுடனே கோட்டை போட்டாள், அவ கட்டுடனே கோட்டை போட்டாள், கோட்டை போட்டாள். அங்க கோட்டை போட்டு கொடியும் நட்டு, கோட்டை போட்டு கொடியும் நட்டு, கொடி மரத்தில் பட்டும் கட்டி இது அம்மனோட கோட்டை என்று அரண்மனையில் எழுதுவாள். இது காளியர்கள் கோட்டை என்று, காளியர்கள் கோட்டை என்று அம்மா கல்வெட்டோ எழுதுவாளா? காளியர்கள் 8 பேரும் முப்புறத்து கோட்டைக்கு ஓடோடி வந்து மண்ணால் கோட்டை போட்டால் மழை பெய்தால் கரையும் என்று தங்கத்தால் கோட்டை போட்டால் தணலுக்கு ஆகாதென்று வெண்கலத்தால் கோட்டை போட்டால் வேனலுக்கு ஆகாதென்று காஞ்சிபுரம் செங்கல் வாங்கி கட்டுடனே அம்மா கோட்டை போட்டாள். அப்படி கோட்டை போட்டு கொடியும் நட்டி இது அம்மனோட கோட்டை என்று அரண்மனையில் எழுதுகின்றார். காளியர்கள் கோட்டை என்று கல்வெட்டும் அம்மா எழுதியிருக்கார். இன்னும் சிறப்பாகவே எப்படி கோட்டை போட்டு வருகிறார்கள் தெரியுமா? ஒன்றா நல்ல படித்தலாமா, ஒன்றா நல்ல படித்தலாமா, ஒய்யார மேடைகளா, இரண்டா நல்ல படித்தலாமா, இருந்தாடும் மேடைகளா, மூன்றா நல்ல படித்தலாமா, அவ முத்து கட்டும் சாவடி நாள
போட்டு கொடியும் கொடிமரத்தில் பட்டுங்கள் அவன் 103 லிங்கமதை நூதனமா பிடிப்பாள் அவன் நூதனமாதான் பிடி அங்க தேவியர்கள் 8 பேர் அந்த முப்புறத்து கோட்டை முப்புறத்து கோட்டை அவ பூஜையது செய்வாரா முப்புறத்து கோட்டையில் காளியர்கள் 8 பேரும் கோட்டை போட்டால் கொடியும் நட்டினார் இது அம்மனோட கோட்டை என்று அரண்மனையில் எழுதினாள் காளியர்கள் கோட்டை என்று அம்மா கல்வெட்டு எழுதுதா கோட்டை போட்டாச்சு அடுத்து 103 லிங்கத்தை பிடித்து பூஜை செய்ய வேண்டும் பாருங்க அதனால் ஆண்டவன் கிட்ட வாங்கின 103 லிங்கத்தையும் காளியர்கள் 8 பேரும் ஒன்று கூடி அவ லிங்கத்தை எப்படி பிடிக்கா எப்படி பிடித்தால் தெரியுமா அங்கே காளியர்கள் 8 பேரும் காளியர்கள் 8 பேர் 103 லிங்கம் அதை நூதனமா பிடிக்கணும் அள்ளி நல்ல மணல் குமி அரணார் லிங்கம் பிடிப்பார் சேத்து மெல்ல மணல் குமி சிவனார் லிங்கம் பிடிப்பார் கூட்டி மெல்ல மணல் குமி கூட்டி மெல்ல குச்சாலிங்கம் பிடிப்பார் பூஜை செய்ய வேண்டுமே தேவியர்கள் 8 பேர் குளித்து அவன் நீராடி கோலவர்ண பட்டுடுத்தி தீர்த்தமாடி மாத்துடுத்தி திருநீச்சு காப்படி பகவானை மனதில் பஞ்சாச்சாரம் பூசுவாள் சிவனாரை மனதில் சிவனாரை அம்மா செந்தூர பொட்டுவை பூவெடுத்து பூஜை செய்ய பூங்காவன தோட்டம் வந்து தேவியர்கள் 8 பேரும் குளித்து நீராடி கோலவர்ண பட்டுடுத்தி தீர்த்தமாடி மாத்துடுத்தி திருநீச்சு காப்பணிந்து பகவானை மனதில் எண்ணி பஞ்சாச்சாரம் பூசுகின்றார் சிவனாரை மனதில் எண்ணி செந்தூர பொட்டு வைத்தார் அப்படி ஆண்டவனை மனதில் எண்ணி 103 லிங்கத்திற்கும் பூவெடுத்து பூஜை செய்ய வேண்டும் பாருங்க அதனால் 8 பேரும் ஒன்று கூடி எங்க வர்றா நேரா பூங்காவன தோட்டம் வருகிறார் அங்க பூங்காவன தோட்டத்திற்கு தேவியர்கள் 8 பேரும் ஓடோடி வந்து பிடித்த லிங்கத்திற்கு பூவெடுத்து பூஜை செய்ய அப்படி எப்படி மலர் பறிக்கிறாள் தெரியுமா அங்க தேவியர்கள் 8 பேர் தேவியர்கள் 8 பேர் 8 பேரும் ஒன்று கூடி கையால மலர் பறி காம்பழுகு என்று சொல் விரலால மலர் பறி வெம்பி விடு என்று சொல் தங்க நல்ல துரட்டி கொண்டு தங்கரளி மலர்பரி வெள்ளி நல்ல துரட்டி கொண்டு வில்வயல பிடுங்குவாள் செப்பு நல்ல துரட்டி கொண்டு செப்பு நல்ல அம்மா செவ்வரளி மலர்பரி பூவெடுத்து பூஜை செய்தார்
வெள்ளி நல்ல துரட்டி கொண்டு அவ வில்வையல விடுங்குவாளா அவ செப்பு நல்ல துரட்டி கொண்டு எம்மா துரட்டி கொண்டு அவ செவ்வரளி மலர் பறித்தாள் அவ செவ்வரளி மலர் பறித்தாள் ஆண்டவனை மனதில் எண்ணி அன்போடு பூஜை செய்து வருகிறார். எத்தனை வருடம்? 50 வருட காலம். ஒரு வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல, 50 வருட காலம் அம்மா இருந்து பூஜை செய்து வருகிறார். இருந்து பூஜை 103 லிங்கத்துக்கு அருமையா செய்து வரா. 103 லிங்கத்துக்கு முப்புறத்து கோட்டையில் இருந்து கொண்டு அம்மா அழகா பூஜை செய்து வந்தா பாருங்க. அம்மா இங்க பூஜை செய்ய செய்ய என்னாச்சு? ஆதி கைலாசமே கிடு 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 நடுங்குது. ஆடுது அசையுது, ஆடுது அசையுது. ஆமா, ஆடாத கைலாசம் ஆடுகின்றது அசைகின்றது. நகராத கைலாசம் நகர்ந்து மெல்ல ஆடுகின்றது. ஆமா,
இவ பூஜை செய்து வர 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 என்னாச்சு? ஆண்டவனாகிய சிவபெருமாளுக்கு அருள்மயம் குறைந்து கொண்டே வருது. ஆமா, ஆண்டவனுக்கு வந்து அப்படியே சக்தி குறையுது. ஏன்னா லிங்கம் அத்தனையும் அப்ப புடிட்டு போயிட்டால அம்மா கிட்ட கொடுத்துட்டாரு பாருங்க. ஆமா, அதனால அம்மாவுக்கு அருள் கூடுது, ஆண்டவனுக்கு அருள் குறையுது. குறையுது குறையுது. அம்மாவுக்கு சக்தியை கொடுத்துட்டாரு. ஆமா, சரி. அம்மாளுக்கு வந்து ஆண்டவர் சக்தியை கொடுத்தாரு. அப்படியா? இவர் சட்டி இழந்து நிக்காரு. இவர் வரம் கொடுத்தது இவர் சக்தி இழந்தாச்சு. சத்திய இழந்துட்டாரு, சத்திய. வரம் கொடுத்துருக்காரு. ஆமா, ஆனால் ஆண்டவனின் வரத்தின்படி ஆமாண்ணே, காளியர்கள் 8 பேரும் 50 வருட காலம் சீரும் சிறப்புமாக பூஜை செய்து வருவார். 51வது வருடம் பிறந்தது. ஆமா, அம்மாவுக்கு அதம்பாதமும் சேர்ந்தே பிறகு வந்துருங்களா வந்துருங்களா. ஏன்னா ஆண்டவனின் வரம் அப்படித்தானே. ஒரு மனிதனுக்கு வந்து அவன் நல்ல முறையில இருக்கும்போது எல்லாத்துக்கும் அரவணைச்சு போவான். அப்படியா? ஆமா, எல்லாத்தையும் வாங்கண்ணே போங்கண்ணே நல்லா இருக்கலாம், பிள்ளை குட்டியில் நல்லா இருக்குன்னு கேட்பான். கொஞ்சம் பணம் கூட்டிட்டு வைங்க. சித்தி நல்லா இருக்காளா கேட்பான். கொஞ்சம் பணம் கூட்டிட்டு வைங்க. சரியாவே பேச மாட்டான். அவன் பாட்டுக்கு மோட்டர் சைக்கிளில் டர்ன்னு போவான். ஆமா, நடந்து போனா மோட்டர்ல போனோம்னா என்னாவும் கடைசியில் பாருங்க நல்ல விட பணம் கூட்டிட்டு வைங்க. சரியாவே பேச மாட்டான். ஆமா, அதனால் ஆண்டவனின் வரத்தின்படி ஆமா அம்மா 8 பேரும் 50 வருட காலம் அன்போடு பூஜை செய்தார். 51வது வருடம் பிறந்த உடனே அம்மாவுக்கு அதம்பாதம் சேர்ந்தே பிறகு. அப்படி அதம்பாதம் ஆணவம் பிறந்த உடனே அம்மா என்ன செய்தால் தெரியுமா? காளியர்கள் 8 பேரும் 8 பேரும் 51ஆம் வருடத்தில் பகவான நினைக்க மாட்டான், பஞ்சாச்சாரம் பூச மாட்டான், சிவனார நினைக்க மாட்டான், சிறந்த பூஜை செய்ய மாட்டான். பகவான் கொடுத்த லிங்கத்திற்கு அம்மா பூஜையை செய்ய மாட்டா, பகவானை நினைக்க மாட்டா, பஞ்சாச்சாரம் பூச மாட்டா, சிவனாரை நினைக்க மாட்டா, சிறந்த பூஜை செய்ய மாட்டா. அவ கடவுளையும் நினைக்க மாட்டா, நினைக்க மாட்டா, கடவுளையும் நினைக்க மாட்டா, அவ கையெடுத்து வணங்க மாட்டா, அவ பகவான நினைக்க மாட்டா, பணிந்து பூஜை செய்ய மாட்டா, அவ சிவனார நினைக்க மாட்டா, எம்மா நினைக்க மாட்டா, சிறந்த பூஜை செய்ய மாட்டா, அவ சிறந்த பூஜை செய்ய மாட்டா, செய்ய மாட்டா. பகவானை மனதில் நினைக்க மாட்டா, பஞ்சாச்சாரம் அம்மா பூச மாட்டா, அணிய மாட்டா, கடவுளை அம்மா நினைக்கவே மாட்டாளாம். ஆமா, கையெடுத்து வணங்கவே மாட்டா. தனக்கு நிகர் எவருமே இல்லை என்ற ஆணவத்தோடு அம்மா முப்புறத்து கோட்டையில் வாழ்ந்து வருகிறார். வர்றா வர்றா. ஆமா ஆமா, மூச்சு வாங்குது, வாங்குதா, வாங்கட்டும் வாங்கட்டும். அதனால் காளியர்கள் 8 பேரும் 51வது வருடத்தில் அவ பகவான் என்று சொன்னவரை என்ன செய்வாள் தெரியுமா? இவதான் பகவானை நினைக்க மாட்டா, பகவான் என்று வேறு யாரு சொன்னாலும் சரி ஓங்கி பல்லுல ஒரு அறை அரைஞ்சிருவா. ஆமா, அப்படி 51வது வருடத்தில் அங்கே காளியர்கள் 8 பேர், காளியர்கள் 8 பேர் பகவான் என்று சொன்னவரை பல்லுலையும் அடிப்பாள், சிவனார் என்று சொன்னவரை செவிட்டுலையும் அடிப்பாள், கடவுள் என்று சொன்னவர் கடவுள் என்று அம்மா கன்னத்தில அடிப்பாள். தேவியர்கள் 8 பேர் முப்புற
முப்புறத்து கோட்டையில் ஆணவத்தோடு அம்மா வாழ்ந்து வருகிறார். அப்படி முப்புறத்து கோட்டையில் அம்மா ஆணவத்தோடு வாழ்ந்து வரும்போது இவள் லிங்கத்தை வைத்து பூஜை செய்ய 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 பகவானுக்கு அங்க அருள் குறைந்தது பாருங்க. 51வது வருடத்தில் அம்மாவுக்கு அதம்பாதம் கூடி போச்சு. ஆண்டவனுக்கு அருள் குறைந்து போச்சு. இல்ல அருளே இல்ல, சுத்தமா அருளே இல்ல. ஆமா ஐயா, அருள் வந்து வரணும்னா பகவானுக்கு வரணும்னு சொன்னா ஐயா பால்கடல்ல போய் பால் கொண்டு வந்து பகவானுக்கு வந்து பால் அபிஷேகம் பண்ணணும். பால் கொடுத்த விட